நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று தடை விதித்திருந்த நிலையில் இன்று சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், இந்த சுங்கச்சாவடிகளுக்கெல்லாம் இந்த அறிவிப்பு இன்னும் சென்று சேரவில்லையா? எப்படி நீதிமன்ற உத்தரவை மீறி வசூலிக்கிறாங்க? தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடியது புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியில தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வரக்கூடிய லாரிகள் மற்றும் தூத்துக்குடிக்கு வரக்கூடிய வாகனங்கள் என அதிகப்படியான வாகனங்கள் வந்து செல்வது வழக்கம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் இந்த சுங்கச்சாவடியில் கட்டணம் அதிகம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த கட்டணம் அதிகமாக இருப்பதாலும் சாலைகள் சரிவர இல்லாதது மற்றும் நடுவே அமைக்கக்கூடிய செடிகள், சிவப்பு அரளி செடிகள் அமைக்கக்கூடிய இதுவும் எந்த செடிகளும் இல்லாததால் இரவு நேரங்களில் எதிர் திசையில் வரக்கூடிய வாகனங்களின் முகப்பு விளக்குகளால் வாகனம் ஓட்ட முடியாத சூழ்நிலை வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படுகிறது என வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில சுமார் 27,000 மரங்கள் சாலையின் இருபுறமும் நட்டிருக்க வேண்டும். சென்டர் மீடியனில் 66,000 மரக்கன்றுகள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஆர்டிஐ மூலம் தகவலும் கேட்டிருக்கிறார். இந்த கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இது இந்த சுங்கச்சாவடியால் எந்த கட்டணமும் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. சென்டர் மீடியனில் ஒரு மரம் கூட இல்லை. இருந்தாலும் அவர்கள் அதை பராமரித்ததாக அதற்கான பணத்தை வசூல் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்ததை அடுத்து நேற்று இரவு முதல் அந்த தீர்ப்பு வந்ததை அடுத்து வசூலிக்கப்படாது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை எல்லா வாகனங்களுக்கும் சுங்க கட்டணமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து லாரி ஓட்டுநர்கள் சுங்கச்சாவடி முன்பு வாகனம் கடக்கக்கூடிய இடங்களில் லாரிகளை நிறுத்தி சென்றதால் தற்போது எந்த வாகனமும் செல்ல முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. இருந்தாலும் காவல்துறையினர் ஒரு திசையிலேயே அனைத்து வாகனங்களையும் செல்ல ஏற்பாடு செய்து சென்று கொண்டிருக்கிறது. தற்போது லாரி ஓட்டுநர்கள் லாரியை விட்டு இறங்கி சென்று விட்டதால் அந்த லாரிகள் சுங்கச்சாவடியிலேயே நின்று கொண்டிருக்கிறது. கட்டணம் வசூலிப்பதை நிறுத்தும் வரை லாரியை எடுக்க போவதில்லை என லாரி ஓட்டுநர்கள் கூறியிருக்கிறாங்க. இதனால தற்போது இந்த சுங்கச்சாவடியில பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு வருது. சுங்கச்சாவடி அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஆவணம் இன்னும் கைக்கு வரவில்லை. கைக்கு வந்த பிறகுதான் நாங்கள் வசூல் செய்வதை நிறுத்துவோம், அதுவரை வசூல் செய்வோம் என கூறுகிறார்கள். அதனால் லாரி ஓட்டுநர்கள் லாரியை எடுக்காமல் இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.